நேற்றைய பொழுது ஆரம்பித்த அந்த கடல் கொந்தளிப்பு புயலால் வந்து ஏராளமான விளையாட்டுத்துறை மேவடி கடற்கரையில் தொழிலுக்கு போகிற பெரிய பெரிய ரோலர்கள் எல்லாம் வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு ரோலராக வந்து பெரிய வச்சு கட்டி இழுத்து கரைக்கு இழுக்கணும், எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்தளவுக்கு இழுக்கணும். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே அதில் அங்கே கட்டுப்பட்டெல்லாம் வந்து ஊக்கப்பட்டு பிரட்டப்பட்டுலாம் வந்து ஒவ்வொரு வள்ளங்களுக்கும் சிறு சிறு சேதங்களோடு இழுக்கப்பட்டு கொண்டிருக்கணும். நேற்று 7:30 போல் ஆரம்பிச்சிருக்கு இந்த கடல் கொந்தளிப்பு அதிகமாக. நான் காலையில் வந்து காணொலி எடுக்க வந்து உலகத்துக்கு வந்து கடல் கொந்தளிப்பு இல்லை. இப்போ வந்து அதிகளவு கொந்தளிப்பு கூட ஒவ்வொரு ரோலரையும் வந்து இருக்கிறத பாதுகாக்கிறாக்காண்டி மேலுக்கு இழுத்து பிடிக்கணும். பெரிய ரோலர் வழியாக இதை வந்து கையால் இழுக்க இயலாது. அப்போ பெரிய பைக் கொண்டு போட்டு இழுத்து கொண்டிருக்கணும். அந்த காட்சி தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இதோட எங்களோட ஊருக்குள்ள நிற்கிறாங்க. சொல்லுங்க, என்ன நடந்தது, என்ன இப்படி எல்லாரும் தெரியும், வெள்ளம் கொந்தளிப்பு தெரியும். என்ன இப்போ எத்தனை மணிக்கு என்ன இந்த இது நடந்தது? போட்டு நடந்ததுன்னா நேற்று சுமார் ஒரு 9 மணிக்கு தொடங்கின இதில் வந்து 17 வள்ளத்துக்கிட்ட சரியாக பாதிக்கப்பட்டு எல்லாம் உடைஞ்சிருக்கு. என்னன்னு சொன்னால் அந்த இடுப்புன்னு சொல்கிற குத்தியல் வந்து கலட்டிட்டு புயல் காற்றுக்கு பள்ளங்கள் காற்றுக்கு தாக்கியெல்லாம் போயிட்டு அதோட எல்லாம் கதவு தொழிக்கணும். அதோட கதவுக்குனால கல்லுல அடிபட்டு எல்லா வல்லமே கூடுதலாக சேதத்தில் இருக்கு. இப்போ ஒரு வள்ளத்துக்கு திருத்திரண்டா போல முடியும். 4-5 லட்சம் ரூபாய்க்கு இப்போ நோமலாக செய்கிறேன்டா கூட. இப்போ குறிப்பிட்ட அளவு தான் எழுத்துறது விட்டுருக்கு. இப்போ இதை விட கொந்தளிப்பு வருமா? அப்படி அது இன்னும் தெரியலைன்னா ஆனால் கடல் இருக்கிற ஆக்ரோஷத்தை பார்க்கும்போது இன்னும் ஆக்ரோஷமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ இதில் எத்தனை இந்த துறையில் எத்தனை வள்ளங்கள் நிற்கிற வளமே? இதில் கிட்டத்தட்ட 32 வல்லம் நிற்கும். இப்போ எத்தனை சேதம் அடைஞ்சிருக்கு? கிட்டத்தட்ட இதில் 17 வள்ளத்துக்கிட்ட 14 வல்லம் சேதம். ஒவ்வொரு வள்ளத்துக்கு 4 லட்சம் ரூபாய், 4-5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். முதல்ல போய் அப்போ சில வருடங்களுக்கு முதல்ல அப்படி நடந்திருக்கு. அவ்வளோத்துக்கு கொந்தளிப்பு நடக்கும். நானே சுனாமிக்கு ஒரு காடிச்சானே வந்தது. அதுக்கு பிறகு இப்படி வள்ளங்கள் அசாம்பதம் நடக்கல. இது இந்த முறை பெரிய ஒரு அசாம்பதம். இப்போ தொழில் போகிற சீசன் தானே? சீசன் ரால் சீசன். இப்போ சரியான கவலையான விஷயம் தானே? உண்மையிலே கவலையான விஷயம். தொழிலாளர்கள் தொழில் மந்தம் அதோட வீடுகளில் தெரிந்தாங்க. அன்றாடம் கூலி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் சரியான ஒரு கஷ்டம் தான். சரி, நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க? என்ன எங்களுக்கு என்னென்னா அடுத்த கட்டம் வந்து முதல் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஒரு புயல் ஒன்று அடித்தது. அந்த மட்டும் பழைய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு அணைக்கட்டோ இதுகளோ ஒன்றும் செய்து தராமல் கையப்பட்டுட்டான். ஒரு எஃப்ஐயோ ஒரு அரசியல்வாதிகளோ எவரும் பெறையில. புதிய அரசாங்கம் வந்திருக்கு. இனித்தனும் வந்து
எங்களை தொழிலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அணைக்கட்டு ஒன்று கட்டி எங்களுக்கு ஒரு சரியான நிலப்பாட்டில் எங்களை தண்டி தர சொல்லி இப்போ சேதம் மட்டும் சொன்னால் ஒவ்வொரு வெள்ளத்துக்கும் 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம் மட்டும் தான் சேதங்கள் தாண்டி நிற்கிது. ஒவ்வொரு வெள்ளத்தின் பெறுமதி வந்து 18 லட்சம் 20 லட்சம் 15 லட்சம். அப்போ இதை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு புதிய அரசாங்கம் தான் ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு செய்திடும். பழைய வள்ளம் தான் இந்த பொறுமதி. இந்த வள்ளம் 40 வருஷத்துக்கு முதல் இருக்கிற வள்ளம் தான் இந்த பொறுமதி. இப்போ புதுசா கொழும்புல இருந்து நாங்க இறக்கினா ஒவ்வொரு வள்ளத்தின் பெறுமதியும் 40 லட்சம் 50 லட்சம் பெறுமதி என்ன. அப்ப அதுபடியா இந்த பழைய வள்ளத்தை தன்னுமங்களை பாதுகாத்து தொழில் செய்யறதுக்கு புதிய அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு மீன்பிடி அமைச்சர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பண்டு ஒதுக்கி சரியான அணைக்கட்டையும் கட்டி தர சொல்லி செய்து தர சொல்லி கேட்கிறோம். என்ன நடந்திருக்கு, என்ன இப்போதைய இந்த மீன்பிடி எங்களுடைய அந்த படகுகள் இதில் நிலப்பாடு என்ன? இன்றைக்கு வல்லட்டுத்துறை மீனவ சங்கத்திலிருந்து பல வள்ளங்கள் உடைஞ்சு சுக்குநூறாகி போய் எத்தனையோ வள்ளங்கள் அவர் கரையில் ஏற்றிட்டோம். அதை கூட இன்றைய வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கோ எந்த ஒரு தரமே வந்து பார்க்க இல்லை. அவையில் இந்த வள்ளம் சிலதெல்லாம் ட்ரெண்டாகவே உடைஞ்சி ஒரு தொழிலுக்கு போக இயலாத கட்டம். என்ன நடக்குமோன்ற தெரியாமல் மீனவர்கள் அச்சப்பட்டு நேற்று இரவு அதாவது 7 மணியிலிருந்து இதே கடற்கரையில் தான் அவர்கள் நிற்கிறார்கள். வள்ளத்தை இப்போ இன்றைக்கு காலதான் அவர் வள்ளம் எல்லாம் சிலதை காப்பாற்றி கொண்டு வந்து வச்சிருக்கிறார்கள் கரையில். அந்த கரையிலையும் இன்றைக்கும் என்ன நடக்கும் என்று தெரியல. அவர்கள் அதை விட மேலே ஏற்ற இல்லாத கட்டத்தில் தான் இந்த மீனவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வருமானம் இல்லாமல் அந்த வள்ளங்களை என்னென்று காப்பாற்றுன்னு தெரியாமல் வச்சுக்கொண்டே நிற்கிறோம் நாங்கள். சேதமண்டயத்தின வள்ளங்களுக்கு சேதம் என்ன மாதிரி சேதங்கள் வந்து சில வள்ளங்கள் அதாவது திருத்த இயலாத கட்டமே வந்துட்டு சில வள்ளங்களுக்கு அவர்களுக்கு ஒரு 4-3 லட்சம் ரூபா கட்டாயம் தேவை. இப்போ ஏற்றின செலவிலேருந்து இறக்கின செலவு எல்லாம் தேவை. அவைக்கு என்ன ஒரு தரம் வந்து பார்க்கல, ஒரு தரமே முன்னெச்சரிக்கையா வந்து இவர்களுக்கு மீனவர்களுக்கு அறிவிக்க இல்லை. இப்போ கடல்ல இருந்து எவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்து இப்போ பார்க்குற கடலில் இங்கெல்லாம் ஒரு 5-6 மீட்டருக்கு கடல் அலை உயருது. மற்றது இவியல் எங்கட இறங்குதுறையை திருத்தி தராத காரணம் தான் இந்த வள்ளங்கள் வர்றதுக்கு முக்கிய காரணம். இறங்குதுறை நாங்கள் இருக்கிற கட்டு பக்கம் அப்படியே செய்யணும். அப்படியே அதை கட்டாயம் செய்யணும். அவ எவ்வளவு காலம் ஒரு தரமே ஃபண்ட் ஒதுக்கினது இல்லை. இன்றைக்கு புதுசாக வந்து அரசாங்கம் கூட இன்னும் வந்து பார்க்கல எங்களை. இது நடந்தா நேற்றிரவு தானே நேற்றிரவு நடந்து அந்த மீனவர்கள் அதே கடற்கரையில் ஈர உடுப்போடையே நிற்கிறார்கள். அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு போயில அப்படியே என்ன வீட்டுக்கு போகவில்லை. அவர்கள் எங்களுக்கே பார்க்க சரியான மன வருத்தமாக இருக்கு அவங்களை பார்க்க. நாங்களும் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்து வருதன் தான் நானும். சரி, நன்றி. வணக்கம். இப்ப இந்த படகுகள் இந்த வள்ளங்கள்ல நிலப்பாடு என்ன மாதிரி எல்லாம் முழுத்து விட்டாச்சா? என்ன எழுத்து விட்டாச்சு. இன்னும் 4-5 படகு இருக்கு. இன்னும் முழுக்கும் எல்லாம் கடலுக்கு எல்லாம் கயிறெல்லாம் அருந்ததா? எல்லாம் அருந்து எல்லாம் கரையை ஒதுங்கிட்டு எல்லாம் தண்டவாளல முட்டுப்பட்டு எல்லாம் பிறண்டு இருக்கு. எல்லாம் பிறண்டு கஷ்டப்பட்டு தான். இரவு நேற்று 6 மணிலேருந்து கடல்ல இன்னும் வீட்டுக்கு போயில. அப்படியே நிக்கிறீங்களா இரவு? இப்ப எத்தனை மொத்தம் இழுத்தாச்சு? மொத்தம் 9 வள்ளம் இழுத்தாச்சு. 9 இழுத்தாச்சு. இப்போ இது உங்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்படி இவ்வளவு கொந்தளிக்கும் அல்லது? நாங்கள் இப்படி இவ்வளோக்கு வரமென்று தெரியும். ஆனால் இவ்வளோத்துக்கு இப்படி வரமென்று நாங்கள் எதிர்பார்க்க இதுவரை வழக்கு நாங்கள் எங்கள் அனுபவத்துக்கு இப்படி பார்க்கல. இப்படி நடக்கல. நான் 30 வருஷத்துக்கு மேலே தொழில் கடத்தில் செய்கிறேன். இப்படி ஒரு அனுபவத்தை நான் இதை அமுத்துறது. இப்போ சேதங்கள் என்ன மாதிரி கிடைக்கும் ஒவ்வொருத்தர்? உங்களோட ரோலர் என்ன மாதிரி சேதங்கள்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் செல்ல முடியாது வேலை செய்து ஓடுறதுக்கு. இப்போ நினைக்கிறேன் சீசன் டைம் வெக்கோ மூலமாக தான் நாங்கள் அந்த உதவியை கொண்டு தான் அவசரமாக செய்யுது. நீங்கள் எல்லாம் காசு போட்டு எடுக்கிறீங்க. வெக்கமாக இருக்கிற பாதுகாப்பில் இந்த அவசரத்துக்காக நாங்கள் அதை ஒன்றும் செய்யலாம். உடஞ்சாலும் பரவாயில்லண்டு தேர்றதுன்னு சொல்லி இழுத்து மேலே விட்டு ஒரு ஒன்றை பைக்கோ இல்லாமல் இழுக்கிறாண்டே எத்தனை பேர் தேவை? அது தொழிலாளிகள் 15 பேர் பண்ணுவாங்க. 15 பேர் குறைஞ்சது இழுக்கிறது. 25 வருஷம் எங்களுக்கு இதுவரைக்கும் எங்களை இங்கே வடபகுதியில் பெரிய படகுன்னு சொன்னால் எங்களோட படகு தான். ஆனால் இங்கே ஒரு துறம்போது அங்கே பேச்சு எதுவுமே கட்டி தெரியல. பக்கத்தில் உள்ள சிறுதொழில் படகு உள்ள போட்டு ஒரு 1.5 அடி தண்ணீர் காட்டுற போட்டுக்கு கூட அங்கே பேச்சு கட்டி கொடுத்துருக்கு கொல்லண்டி பகுதியில். இங்கே கூட பெரிய படம் இருக்கிறதுக்கு எந்த ஒரு மீன்பிடித்துறையாரோ எதுவுமே எங்களை கவனிக்க வெள்ளத்துறை எல்லாம் பழி வாங்குற நோக்கத்தில் இருக்கிற எல்லாரும். அங்கால ஒரு கட்டு மாதிரி இருந்தா கஸ்டம் இருந்தா துறைமுகம்
அந்த காலத்துல பேக்கப் ஓடி ரங்கு பெரிய ஒரு பேக்கப் துறைமுகம் இருந்தது. நாங்க போய் மீன்பிடித்து ஏறோம். இதுலேயும் தான் அன்னபூரணி கப்பலும் போகணும். அன்னபூரணி கப்பலும் போனது இங்கே இருந்து பேக்கப்ல இருந்து ஓடுல இருந்து ரங்குல இருந்து கஸ்டமைஸ் பகுதி சுங்க இலக்கா பகுதி இங்கே இருக்குது. ஆனா இந்த ஒரு துறைமுகத்துக்கான எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு கிடையாது. எந்த வெள்ளத்துறை ஒரு புறக்கணிப்பு எல்லாரும். அங்கே ஒரு கட்டு மாதிரி உயரமா இருந்தா இவ்வளவுக்கு வந்திருக்கா. பொழுவண்டியில 1.5 அடி தண்ணி நிற்கிற சிறு போட்டுக்கே அங்கே போய் கட்டி கொடுத்துக்கு. இங்க எங்களுக்கு 4 அடி தண்ணி நிற்கிற படகுக்கு ஒன்றும் இல்லை. அதனால இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான். சரி, நன்றி.